ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ரயில்வேல ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட மேக்ஸ் கொஸ்டின்ஸ் வந்து பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஸோ வெளியில 12 இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு பிராக்கெட்டுக்குள்ள கொஞ்சம் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை எப்படி சால்வ் பண்ணலாம்? போர்டு மாஸ் ரூல் வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ போர்டு மாஸ் ரூல் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? பிராக்கெட்டை சால்வ் பண்ணணும். ஸோ இந்த பிராக்கெட்ல இருந்து இந்த பிராக்கெட் வரைக்கும். ஓகே. ஸோ அதுக்குள்ள என்ன இருக்கு? ஒரு பிராக்கெட் இருக்கு. ஓகே. ஸோ அதுக்குள்ள ஒரு பிராக்கெட் இருக்கு. அந்த பிராக்கெட்டுக்குள்ள ஒரு சின்ன பிராக்கெட் இருக்கு. ஃபர்ஸ்ட் நாம இந்த சின்ன பிராக்கெட்டை சால்வ் பண்ணிடுவோமா? சால்வ் பண்ணா என்ன வரும்? இந்த பிராக்கெட்டுக்குள்ள போர்டு மாஸ் அப்ளை பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டிவிஷன். ஸோ இதை கட் பண்ணீங்க அப்படின்னா 10 தடவை போகும். ஸோ 30 மைனஸ் 10 என்ன வரும்? 20ன்னு இருக்கும். அப்போ இந்த பிராக்கெட்டுக்குள்ள நம்ம என்ன பண்ணிடலாம்? 20ன்னு மாற்றி வச்சிடலாம். ஓகே. ஸோ அடுத்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிராக்கெட்ல இருந்து இந்த பிராக்கெட் வரைக்கும் சால்வ் பண்ண போறோம். ஸோ 72 டிவைடட் பை 3 நம்ம என்ன சொல்லலாம்? 24ன்னு சொல்லலாம். இங்க மைனஸ் இருக்கு. ஓகே. ஸோ மைனஸ் 20 டிவைடட் பை இங்கே 20 இருக்கு. ஸோ 20 டிவைடட் பை 20. ஓகே. ஸோ இதை நம்ம கட் பண்ணிடலாமா? கட் பண்ணால் என்ன வரும்? மைனஸ் 1ன்னு இருக்கும். ஓகே. ஸோ அடுத்து என்ன இருக்கு? இங்கே இந்த பிராக்கெட்ல இருந்து இந்த பிராக்கெட் வரைக்கும், இந்த பிராக்கெட்ல இருந்து இந்த பிராக்கெட் வரை பார்க்க போகிறோம். ஸோ இங்கே 24 இருக்கு, வெளியில மைனஸ் இருக்கு. ஸோ மைனஸை கொடுத்து உள்ள மல்டிப்ளை பண்ணீங்கன்னா என்ன வரும்? ஸோ இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே எப்படி இருக்குது? மைனஸை கொடுத்து உள்ள மல்டிப்ளை பண்ணிங்கன்னா -24. இங்கே -1 இருக்கிறது உங்களுக்கு என்னவா மாறிடும்? +1 மாறிடும். அப்போ +24 -24 கேன்சல் ஆகிரும். அடுத்து உள்ளே பாருங்கள், உள்ளே என்ன இருக்குது? 12 இருக்குது. ஸோ 12 + 1, 12 + 1 என்ன இருக்குது? 13. அப்போ இதுக்கான ஆன்சர் என்ன? 13. 13ங்கிறது ஆப்ஷன் பி. ஒவ்வொரு ப்ராக்கெட்டாக முடிச்சு விட்டே வந்தோம் அப்படின்னா ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஸோ இந்த கொஸ்டினில் என்ன சொல்லியிருக்காங்க? a sum becomes 8,800 in 4 years at simple interest at the yearly interest rate of 25% per annum. வாட் இஸ் த சம்னு கேட்டிருக்காங்க. 25% என்ற வருடாந்திர வட்டி விகிதத்தில் தனி வட்டியில் 4 ஆண்டுகளில் ஒரு தொகை வந்து 8,800 மாறுது அப்படின்னா அசல் எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ பின்னு ஒரு அமௌண்ட் வந்து பேங்க்ல போட்டிருக்கீங்க, அதுக்கு 25% வட்டி போடுறாங்க. எத்தனை வருஷத்துக்கு? 4 வருஷத்துக்கு. 4 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா என்னவா மாறுதுன்னா, நீங்க போட்ட அமௌண்ட் அசல் வந்து 8,800 ரூபாயா மாறுது. ஓகேவா? நீங்கள் ஏதோ ஒரு அமௌண்ட் போட்டிருக்கீங்க, 25% வட்டி போடும்போது டோட்டலாக எவ்வளோ மாறுது? 8,800ன்னு மாறுது. அப்போ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண அசல் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஸோ வட்டி என்ன வட்டி போட்டிருக்காங்கன்னா தனி வட்டி, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் போட்டிருக்காங்க. ஸோ பிஎன்ஆர் டிவைடட் பை 100 அந்த ஃபார்முலாவே யூஸ் பண்ண வேண்டாம். ஸோ இந்த 8,800ங்கிறது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? ஒரு வருஷத்துக்கு 25% வட்டி. அப்போ 4 வருஷத்துக்கு எவ்வளோ வட்டி மட்டும் போட்டிருப்பாங்க? ஒரு வருஷத்துக்கு 25% போடுறாங்கன்னா 4 வருஷத்துக்கு எவ்வளோ போட்டிருப்பாங்க? 25 × 4 100%. வட்டி மட்டும் எவ்வளோ போட்டிருப்பாங்க? 100% போட்டிருப்பாங்க. ஓகேவா? ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ போடுறாங்க? 25% வட்டி. அப்போ 4 வருஷத்துக்கு எவ்வளோ போடுவாங்க? 100% வட்டி. இந்த 8,800க்குள்ள எதுலாம் இருக்கு? நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண அசலும் இருக்கு, பேங்க் உங்களுக்கு கொடுத்த வட்டியும் இருக்கு. ஓகேவா? எப்பவுமே அசலை எப்படி எடுத்துக்கணும்னா 100% எடுத்துக்கணும். ஓகே. ஸோ நீங்க இன்வெஸ்ட் பண்ண அசல் எவ்வளோனா 100%, பேங்க் உங்களுக்கு கொடுத்த வட்டி எவ்வளோனா ஒரு 100%. அப்போ அசல் பிளஸ் வட்டி தான் இந்த 8,800. அப்போ அசல் பிளஸ் வட்டி எவ்வளவு? 200%. அப்போ 200% எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? 8,800க்கு ஈக்குவலா இருக்கும். உங்களுக்கு என்ன கேட்டிருக்காங்க? அசல் கேட்டிருக்காங்க. அசல் எவ்வளவு? 100%. ஸோ 100%க்கு என்னன்னு கண்டுபிடிங்க. இதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். இதை ஃப்ரேம் பண்ணிட்டீங்கன்னா இந்த கொஸ்டின் ரொம்ப ஈஸி. புரியுதா? நான் சொன்னது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக புரியுதா? வருஷத்துக்கு எவ்வளோ வட்டி போடுறாங்கன்னா 25%. ஸோ 4 வருஷத்துக்குங்கும்போது 100% வட்டி போட்டிருக்காங்க. இங்கே 8,800 நம்ம கைக்கு கிடைக்குன்னா அந்த 8,800ங்கிறது நாம பேங்க்ல போட்ட அசல் பிளஸ் பேங்க் நமக்கு கொடுத்த வட்டி ரெண்டுமே இருக்கும். நாம பேங்க்ல போட்ட அசலை 100%ன்னு அசியூம் பண்ணிக்கோங்க. பேங்க் நமக்கு கொடுத்த வட்டி எவ்வளோ வந்திருக்கு? 100%. ரெண்டையும் கூட்டினா எவ்வளோ வரும்? 200%. அந்த 200% 8,800னா 100%க்கு என்னன்னு கண்டுபிடிங்க. இதை எக்ஸ்ன்னு வச்சுட்டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. x is equal to 8,800, அதாவது 200% into x is equal to 8,800 into 100% கிடைக்கும். இந்த percentage கட் பண்ணிடலாம். இந்த 2 0 இந்த 2 0 நம்ம என்ன பண்ணிடலாம்? கட் பண்ணிடலாம். அப்போ எக்ஸோட வேல்யூ நமக்கு என்ன வரும்? 4 2 4 2 8 4 2 8. ஸோ 4,400 ரூபாய் வரும். ஓகேவா? அப்போ நம்ம இன்வெஸ்ட் பண்ண அந்த அசல் எவ்வளவு? 4,400. ஸோ 4,400ங்கிறது ஆப்ஷன் சி. அடுத்த கொஸ்டின் போலாமா? இந்த கொஸ்டின்ல பாருங்க, ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின். a plus b plus c equal to 0னா then what is the value of a cube plus b cube plus c cube minus 3abc என்னன்னு கேட்டிருக்காங்க. a plus b plus c equal to 0னா a cube plus b cube plus c cube minus 3abc இன் மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு என்ன தெரியும்? ஒரு ஃபார்முலா a cube plus b cube plus c cube minus 3abc equal to a plus b plus c into a square plus b square plus c square minus ab minus bc minus ca.
இது நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா. இதில் என்ன சொல்லியிருக்காங்க, a + b + c வந்து 0வாக இருக்கும்போது இதோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ a + b + c இருக்க இடத்துல 0வை சப்ஸ்டியூட் பண்ணால் உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும், 0 × anything. 0 கூட எதை மல்டிப்ளை பண்ணாலும் உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும், 0 தான் வரும். அப்போ a³ + b³ + c³ - 3abcயோட வேல்யூ என்ன வரும், 0. இதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின். ஸோ 0 அப்படிங்கிறது ஆப்ஷன் சி. புரியுதா? ஒன்றுமே இல்லை, ரொம்ப சிம்பிளான கான்செப்ட். இந்த ஃபார்முலா நமக்கு தெரியும். என்ன தெரியும், a³ + b³ + c³ - 3abcயோட ஃபார்முலா வந்து தெரியும். a + b + c × a² + b² + c² - ab - bc - ca தெரியும். இதில் a + b + cயோட வேல்யூ 0ன்னு கொஸ்டின்லேயே சொல்லிட்டான். அப்போ இந்த இடத்துல 0 சப்ஸ்டியூட் பண்ணும்போது இதோட வேல்யூ நமக்கு என்ன வரும், 0 × anything 0 தான். ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? இந்த கொஸ்டின் பாருங்க. A person buys pens at the rate of 11 pence in ₹10 and sell them at the rate of 10 pence in ₹11. What is his profit percentage? இது ரொம்ப ஃபேமஸான கொஸ்டின், அதே சமயம் ரொம்ப ஈஸியான கொஸ்டின். ரயில்வேல அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஒரு நபர் 11 பேனாக்களை ரூபாய் 10க்கு வாங்கிறார். ஸோ அவரோட வாங்கிய விலை 11 பேனாவை எவ்வளோ ரூபாய்க்கு வாங்குறான், 10 ரூபாய்க்கு வாங்குறான். அதில் 10 பேனாக்களை 11 ரூபாய்க்கு விற்கிறான். அப்புறம் லாப சதவீதம் என்ன, அப்படிதானே? 11 பேனாவை 10 ரூபாய்க்கு வாங்கிட்டு 10 பேனாவை 11 ரூபாய்க்கு விற்கிறாங்கன்னா கண்டிப்பாக என்ன இருக்கும், லாபம் தான் இருக்கும். இது ரொம்ப கன்ஃபியூஸே பண்ண வேண்டாம். ஒரு பேனாவோட விலை என்னன்னு கண்டுபிடிக்கவே அந்த மாதிரி கன்ஃபியூஸே பண்ண வேண்டாம். இந்த மாதிரி 11 பேனாவுக்கு 10, அதாவது இந்த நம்பர்ஸ் மாறிச்சுன்னா 11 பேனாவை 10 ரூபாய்க்கு வாங்கி 10 பேனாவை 11 ரூபாய்க்கு விற்கிறான். அதாவது பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா 11 10 இருக்கு, இங்கே வேல்யூ 10 11 வந்திருக்கு. இந்த மாதிரி மாறி வந்தால் இதுக்கான ஷார்ட்கட் என்னன்னா, இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. ஸோ இப்போ 11 பேனாவை எவ்வளோ ரூபாய்க்கு வாங்குறான், 10 ரூபாய்க்கு வாங்குறான். ஆனால் 10 பேனாவை 11 ரூபாய்க்கு விற்கிறான். இதை நிறைய பேர் நார்மல் மெத்தடில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பேனாவோட வாங்கிய விலை என்ன, ஒரு பேனாவோட விற்ற விலை என்னன்னு கண்டுபிடிச்சு லாப சதவீதம் கண்டுபிடிப்பாங்க. அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்த நம்பரே இப்படி உல்டாவா வந்துச்சுன்னா, இங்கே 11 10 வந்திருக்கு, இங்கே 10 11 வந்திருக்கு. ஸோ அப்போ இதில் காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ வரும்னா, இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்க. இதுதான் காஸ்ட் ப்ரைஸ். ஸோ 10 × 10 எத்தனை, 100. இதுதான் என்னது, காஸ்ட் ப்ரைஸ். செல்லிங் ப்ரைஸ் என்னவா இருக்கும்னா 11 × 11. இதுதான் செல்லிங் ப்ரைஸாக இருக்கும். செல்லிங் ப்ரைஸ் என்ன வரும், 121. ஓகேவா? அப்போ பேனாவோட காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோன்னா 100 ரூபாய். செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 121. அப்போ லாபம் தானே, அப்போ லாபம் எவ்வளோ வரும், ப்ராஃபிட் 21 ரூபாய் லாபம். ஓகேவா? ஸோ அப்போ உங்களுக்கு என்ன கேட்டிருக்காங்க, லாப சதவீதம் கேட்டிருக்காங்க. லாப சதவீதம் எப்படி கண்டுபிடிப்போம், லாபத்தை மேலே போடணும், கீழே எதை போடணும், காஸ்ட் ப்ரைஸ் போடணும். காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ இருக்கு, 100, அதை கீழே போட்டுக்கலாம். ஸோ சதவீதம்ங்கிறதுனால × 100 போட்டுக்கலாம். 100 கேன்சல் ஆகிரும். ஸோ ஆன்சர் எவ்வளவு, 21%. ஸோ 21%ங்கிறது ஆப்ஷன் பி. ஓகே, அடுத்த கொஸ்டின் போலாமா? இந்த கொஸ்டின்ல பாருங்க, வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் sin² 21 + sin² 69 கேட்டிருக்காங்க. sin² 21 + sin² 69ஓட மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின். ஸோ இதில் நம்ம என்ன பண்ணிக்கலாம், sin 90 - θவோட வேல்யூ என்னது, cos θ. sin 90 - θவோட வேல்யூ என்னது, cos θ. இதை தான் நம்ம இங்கே அப்ளை பண்ண போகிறோம். இங்கே என்ன இருக்கு, sin² 21 இருக்கு. ஸோ sin² 21 இருக்கு. இங்கே என்ன இருக்கு, sin² 69 இருக்கு. ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இந்த sin² 21 அப்படி எழுதிக்கிறேன். ஓகே, ஸோ sin² 21 அப்படி எழுதிக்கலாம். இதை நம்ம எப்படி எழுதலாம், sin² இதை எப்படி எழுதலாம், 69 நான் எப்படி எழுத போகிறேன்னா 90 டிகிரி - 21 எழுத போகிறேன். ஓகே, ஏன்னா இங்கே எனக்கு என்ன இருக்குது, 69 இருக்குது. 60 எப்படி எழுதலாம், 90 - 21 எழுதலாமா? ஸோ 90 டிகிரின்னு கூட எழுதிக்கோங்க. ஓகேவா? ஸோ sin² 21 அப்படியே நான் எழுதிக்கிறேன். இங்கே இருக்க sin²ஐயும் அப்படியே எழுதிக்கிறேன். இந்த 69 நான் எப்படி எழுதிக்கிறேன்னா 90 - 21 எழுதிக்கிறேன். ஓகே, அப்போ sin² 21 ப்ளஸ் இங்கே என்ன இருக்குது, sin² 90 - 21. sin 90 - θ உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கேன், cos θன்னு சொல்லியிருக்கேன். அப்போ sin² 90 - θ. இதை 90 மைனஸ் இந்த 21 தீட்டான்னு வச்சுக்கோங்க அந்த ஃபார்முலா படி. அப்போ sin² 90 - θ என்ன வரும், cos² தீட்டான்னு வரும். தீட்டாவோட வேல்யூ என்னது, 21. நமக்கு என்ன தெரியும், sin² θ + cos² θ = 1ன்னு தெரியும். அப்போ இதை எப்படி எழுதலாம், sin² 21 + cos² 21 எப்படி எழுதலாம், 1ன்னு எழுதலாம். ஸோ அப்போ இதுதான் இதுக்கான ஆன்சர். புரியுதா? ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின். அதாவது இங்கே இருக்க வேல்யூ பார்த்தீங்கன்னா இங்கே 69 இருக்கா, இங்கே 21 இருக்கு. ஸோ அப்போ இதுக்கு தகுந்த மாதிரி மாற்றணும். அப்போ நமக்கு என்ன தெரியும், sin 90 - θ தான் cos θன்னு தெரியும். அப்போ sin 90 - θ அந்த 69 எப்படி எழுத போகிறோம்னா sin 90 - 21 எழுத போகிறோம். இதை தான் மாற்றணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, இதை கூட நீங்கள் மாற்றலாம். இதை மாற்றும் போது இது எப்படி வரும்னா cos² 69ன்னு வரும். இதை மாற்றினீங்க அப்படின்னா
இதையும் இதே ஃபார்மெட்டில் மாற்றினீங்க அப்படின்னாலும் எப்படினாலுமே ஃபைனல் ஆன்சர் என்ன வரப்போகுதுன்னா 1 தான் வரப்போகுது. ஓகே, ஸோ இதை எப்படி மாற்ற போகிறேன் அப்படின்னா காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு கொண்டு வர போகிறேன். எனக்கு என்ன தெரியும், சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டாவோட வேல்யூ 1ன்னு தெரியும். ஸோ ஃபைனல் ஆன்சர் 1. ஓகே, புரிஞ்சிருச்சா? இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். The average age of 9 girls is 16 years. The average age of 11 boys is 26 years. What is the average age of all these boys and girls taken together? ரொம்ப ஈஸியான கொஸ்டின், அடிக்கடி எக்ஸாம்ல கேட்கக்கூடிய கொஸ்டின். 9 பெண் குழந்தைகளின் சராசரி வயது 16, 11 சிறுவர்களின் சராசரி வயது 20 ஆண்டுகள். இந்த சிறுவர் சிறுமியர் அனைவரின் சராசரி வயது என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு பெஸ்ட் மெத்தட் என்னன்னா அலிகேஷன் மெத்தட்ல நம்ம சால்வ் பண்ண போறோம். நார்மல் மெத்தட்ல இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ இந்த பக்கம் நம்ம வேணா பாய்ஸ் வச்சுக்கலாமா? ஸோ இந்த பக்கம் என்னது, கேர்ள்ஸ் ஃபர்ஸ்ட் சொல்லியிருக்காங்களா? ஸோ இந்த பக்கம் வேணா கேர்ள்ஸ் எடுத்துக்கலாம், இந்த பக்கம் வந்து பாய்ஸ் எடுத்துக்கோங்க. ஓகேவா? 9 பெண் குழந்தைகளின் சராசரி 16. ஸோ 9 பெண் குழந்தைகள் எத்தனை பேர்? 9. அவங்களோட சராசரி 16. அடுத்து 11 சிறுவர்கள் இருக்காங்க. ஸோ 11 சிறுவர்கள், அவங்களோட சராசரி எவ்வளவு? 26. ஓகே, ஸோ இவங்க ரெண்டு பேரையும் மெர்ஜ் பண்ணி வரக்கூடிய, ரெண்டு பேரையும் கம்பைன் பண்ணி வரக்கூடிய சராசரி என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ தெரியாது, அதை இங்க போட்டுக்கலாம், எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். ஓகே, ஸோ கேர்ள்ஸ் எவ்வளவு பேர் இருக்காங்க? 9 பேர் இருக்காங்க. ஓகேவா? பாய்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க? 11 பேர் இருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம், கேர்ள்ஸ் 9 பங்கு இருக்காங்க, பாய்ஸ் 11 பங்கு ரேஷியோல கொண்டு வந்துடலாமா? ஸோ இப்படி ஒரு கோட் போட்டுக்கோங்க. அவ்வளவுதான், இதுதான் அலிகேஷன் மெத்தட். புரியுதா? இங்க கேர்ள்ஸோட சராசரி எழுதிக்கோங்க, இங்க பாய்ஸோட சராசரி எழுதிக்கோங்க. கேர்ள்ஸ் எத்தனை பங்கு இருக்காங்களோ அதை இங்க போட்டுக்கோங்க, பாய்ஸ் எத்தனை பங்கு இருக்காங்களோ அதை இங்க போட்டுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாருங்க. ஸோ இதுக்கு டிஃபரன்ஸ் எடுக்க போறோம். ஸோ டிஃபரன்ஸ் எப்படி எடுக்கலாம்? x - 26, இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் எடுங்க. ஸோ இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆன்சர் வரும்? ஸோ டிஃபரன்ஸ் எப்படினாலும் எடுக்கலாம். x - 26 = 9ன்னு போட்டிங்கன்னா இதை 16 - xன்னு எழுதணும். இதை 26 - x, அதாவது இதுக்கு இப்படி டிஃபரன்ஸ் எடுத்தீங்கன்னா இதுக்கு இப்படி டிஃபரன்ஸ் எடுக்கணும். ஓகேவா? ஸோ இதை எப்படி டிஃபரன்ஸ் எடுக்கலாம்? 26 - x எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? இதுல இருந்து இதை கழிக்கிறது இந்த 9க்கு ஈக்குவலாக இருக்கும். இது எல்லாமே நம்மளோட ஆல் இன் ஒன் கோர்ஸில் நான் உங்களுக்கு டீச் பண்ணியிருப்பேன். ஸோ தெரியாத ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதில் பார்த்துக்கோங்க. 26 - x வந்து 9க்கு ஈக்குவலாக இருக்கும். அடுத்து என்ன இருக்கு? x - 16, இப்படி டிஃபரன்ஸ் எடுக்கணும். ஓகேவா? ஸோ x - 16 = 11. இதுதான் அலிகேஷன் மெத்தடு. ஸோ நான் உங்களுக்கு அலிகேஷன் அண்ட் மிக்சர் அப்படிங்கக்கூடிய டாப்பிக்ல நம்மளோட ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல மேக்ஸுக்கு கீழே சொல்லி கொடுத்துருப்பேன். தெரியாத ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதில் பார்த்துக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஸ் இப்படி எடுத்தீங்கன்னா ரெண்டாவது டிஃபரன்ஸ் இப்படி எடுக்கணும். ஓகேவா? ரெண்டையும் ஒரே டைரக்ஷன்ல டிஃபரன்ஸா எடுத்தீங்கன்னா ஆன்சர் தப்பா வரும். ஓகே, ஒருவேளை இங்க வந்து 16 - xன்னு ஒருவேளை நீங்க டிஃபரன்ஸ் எடுத்திருந்தீங்கன்னா 16 - x = 11, இதை எப்படி எடுக்கணும்னா x - 26ன்னு எடுக்கணும். ஓகேவா? ஸோ ஒன்றுக்கு ஒன்று என்னவா இருக்கணும்? ஆப்போசிட்ல எடுக்கணும். இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? 11 × 26 - x = 9 × x - 16 இருக்கும். ஸோ இதை மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா 286 வருமா? 26 × 11 286, அப்படிதானே? 26 26. ஸோ அடுத்து -11x = 9x - 9 × 16 144. இப்போ என்ன பண்ணலாம்? எக்ஸை ஒரு பக்கம் கொண்டு வந்துடலாம், நம்பரை ஒரு பக்கம் கொண்டு போயிடலாம். சரி, இந்த மைனஸ் இங்கே தானே இருக்கு. ஸோ எக்ஸை வேணா இந்த பக்கம் கொண்டு போங்க. -11x இந்த பக்கம் வரும்போது +11x மாறிடும். அப்போ உங்களுக்கு என்ன வரும்? 9x + 11x = 144. -144 இருக்கு, அதை இங்க கொண்டு வந்துருங்க. 286 + 144 இருக்கும். இப்போ என்ன பண்ணலாம்? 20x = இது ரெண்டையும் ஆட் பண்ணீங்கன்னா 430. இதுல இருந்து x = 430/20 கிடைக்கும். 0 0 கட் ஆகிரும். உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும்? 21.5 கிடைக்கும். அப்போ ரெண்டு பேரை கம்பைன் பண்ணி வரக்கூடிய ஆவரேஜ் ஏஜ் எவ்வளோனா 21.5. 21.5ங்கிறது ஆப்ஷன் டி. ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? இந்த கொஸ்டின்ல பாருங்க, ₹1200 is given at compound interest of 10% annually for 2 years. The interest earned would be ரூபாய் 1200 ஆண்டுக்கு 10% கூட்டு வட்டியில் 2 ஆண்டுகளுக்கு வழங்கப்படுகிறது. ஈட்டிய வட்டி எவ்வளவு? ஓகேவா? ஸோ கூட்டு வட்டி. இதுக்கு நம்ம வந்து p × 1 + r/100n இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண போறதில்ல. நம்மளோட ஆல் இன் ஒன் கோர்ஸ்லேயே உங்களுக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல ஃபார்முலாவே யூஸ் பண்ணாம எப்படி ஈஸியா ஷார்ட்கட்ல சால்வ் பண்ணணுங்கிறத நான் டீச் பண்ணியிருக்கேன். ரொம்ப ரொம்ப ஈஸியா, ரொம்ப குயிக்கா 30 செகண்ட்ல ஆன்சர் வந்துடும் இந்த கொஸ்டினுக்கு. என்ன சொல்லியிருக்காங்க? அசல் வந்து 1200 ரூபாய் பேங்க்ல போட்டிருக்கோம். வட்டி எவ்வளவு போடுறாங்க? 10% வட்டி போடுறாங்க. எத்தனை வருஷத்துக்கு? 2 வருஷத்துக்கு. அப்ப 2 டைம் பீரியட். இதுக்கு ஷார்ட்கட் வந்து உங்களுக்கு ஒரு முழு வருஷத்துக்கு வட்டி போட்டாங்க அப்படின்னா எப்படி கண்டுபிடிக்கணும்? அரை ஆண்டுக்கு வட்டி போட்டா எப்படி கண்டுபிடிக்கணும்? காலாண்டுக்கு வட்டி போட்டா எப்படி கண்டுபிடிக்கணும்? இயர்ஸ், அந்த டேஸ் வரும் இல்லையா? 2 years
15 days இந்த மாதிரி வட்டி போட்டாங்கன்னா எப்படி கண்டுபிடிக்கணும், எல்லா ஷார்ட்கட்டுமே நம்மளோட ஆல் இன் ஒன் கோர்ஸில் டீச் பண்ணியிருப்பேன். ஸோ பிகினர்ஸ் யாராவது இருக்கீங்க, தெரியாத ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது இருக்கீங்கன்னா நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பில் இருக்கக்கூடிய ஆல் இன் ஒன் கோர்ஸில் பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இங்கே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 10% கொடுத்துருக்காங்க. அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை ஃப்ராக்ஷனில் எழுதுனீங்கன்னா எப்படி எழுதலாம், 1/10 நம்ம வந்து எழுதிக்கலாம். ஓகே, ஸோ கீழே இருக்கிறது தான் உங்களுக்கு என்னது, அசல். ஓகே, ஸோ மேலே இருக்கிறது உங்களுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வட்டி. ஓகேவா, ஸோ இப்போ நீங்கள் வந்து எவ்வளோ போட்டிருக்காங்கன்னா, அசல் வந்து பேங்க்ல வந்து 10 ரூபாய் போட்டிருக்கீங்க, வட்டி வந்து 1 ரூபாய் கிடைக்கி. டோட்டலாக எத்தனை வருஷம், 2 வருஷம். இங்கே வந்து அசல் போட்டுக்கோங்க, இங்கே வந்து அமௌண்ட்டு போட்டுக்கோங்க. அமௌண்ட்டுங்கிறது அசல் ப்ளஸ் வட்டி. ஓகே, ஸோ இப்போ அசல் எவ்வளவு, 10 ரூபாய். 2 வருஷமா, 2 10 போட்டுக்கோங்க. அமௌண்ட் என்ன வரும், அசல் ப்ளஸ் வட்டி. அசல் 10, வட்டி எவ்வளவு 1. ஸோ 10 + 1 11. 2 வருஷங்கிறதுனால 2 வாட்டி எழுதுங்க. சப்போஸ் இங்கே 3 வருஷம்னா 3 வாட்டி எழுதுங்க, அவ்வளோதான். 3 வருஷம்னா எப்படி எழுதணும்னா, பி ஏன்னு போட்டுட்டு 10 10 10 3 10 போடணும். 11 11 11 3 11 போடணும். ஓகே, அப்போ அசல் எனக்கு எத்தனை பங்கு கிடைக்கும், 10 × 10 100. வட்டி சாரி, இங்கே இது என்னது, அமௌண்ட் எனக்கு என்ன கிடைக்கும், 11 × 11 121. இப்போ எனக்கு கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க, ஈட்டிய வட்டி எவ்வளவு, வட்டி மட்டும் தான் கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இது வந்து எனக்கு அசல் எவ்வளோனா 100 பங்கு. அமௌண்ட் எவ்வளோனா, அதாவது அசல் ப்ளஸ் வட்டி எவ்வளோனா 121. ஓகே, ஸோ எனக்கு வட்டி மட்டும் வேணும். வட்டி மட்டும் வேணும்னா என்ன பண்ணணும், இந்த அமௌண்ட்டில் என்ன இருக்குது, பிரின்சிபல் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. இங்கே என்ன இருக்குது, பிரின்சிபல் இருக்குது. ஸோ இப்போ இதுலேருந்து இதை கழிச்சிங்கன்னா வட்டி மட்டும் கிடச்சிருமா, 121 - 100 எவ்வளவு, 21. அப்போ வட்டி எவ்வளவு, 21 பார்ட். ஓகே, ஸோ இப்போ எனக்கு என்ன தெரியும், நான் போட்ட அமௌண்ட் எவ்வளவு, 1200 ரூபாய். அசல் நான் எவ்வளோ பங்குன்னு கொண்டு வந்துட்டேன், 100 பங்குன்னு கொண்டு வந்துட்டேன். ஸோ 100 பங்கு 1200 இருந்துச்சு அப்படின்னா வட்டி கண்டுபிடிக்கணும். 1 பார்ட்டுக்கு என்னன்னு கண்டுபிடிங்க. 1 பார்ட் உங்களுக்கு என்ன வரும், 12ன்னு கிடைக்கும். 1 பார்ட் எவ்வளவு, 12. எனக்கு வட்டி தானே கேட்டிருக்காங்க, வட்டி எத்தனை பங்கு, 21 பங்கு. அப்போ ஒரு பங்கு 12னா 21 பங்கு எவ்வளவு, 21 × 12. ஸோ 4 4 1 5 252 ரூபாய். அப்போ எனக்கு கிடைச்ச வட்டி எவ்வளவு, 252. 252ங்கிறது ஆப்ஷன் டி. சப்போஸ் எனக்கு நான் கிடைக்கக்கூடிய மொத்த தொகை எவ்வளவு அப்படின்னு கேட்டாங்கன்னா எத்தனை பங்கு கண்டுபிடிக்கணும், 121 பார்ட்டுக்கு என்னன்னு கண்டுபிடிச்சிங்கன்னா உங்க கைக்கு வரக்கூடிய மொத்த தொகை எவ்வளவுன்னு கிடைச்சிரும். ஸோ இதுக்கான ஷார்ட்கட் பேசிக்ஸ் எல்லாம் தெரியல அப்படின்னா நம்மளோட ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல பார்த்துக்கோங்க. ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. இந்த கொஸ்டின்ல என்ன சொல்லியிருக்காங்க, the two sides holding the right angle in a right angle triangle are 3 cm and 4 cm long. The area of its சர்க்கிள் வில் பி. ஓகே, ஒரு செங்கோண முக்கோணத்தில் செங்கோணத்தை கொண்டிருக்கும் 2 பக்கங்களும் 3 சென்டிமீட்டர் மற்றும் 4 சென்டிமீட்டர் நீளம் கொண்டவை. அதன் சுற்றுவட்டத்தின் பரப்பளவு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஒண்ணுமே இல்லை, ஒரு செங்கோண முக்கோணம்னா எப்படி இருக்கும், இந்த மாதிரி ஒரு செங்கோண முக்கோணம் இருக்கும். இதுதான் என்னது, அதோட செங்கோணம் 90 டிகிரி நமக்கு தெரியும். அந்த செங்கோணத்தை கொண்டுள்ள பக்கங்கள்னா யாரெல்லாம், இதுவும் தான் அந்த செங்கோணத்தை கொண்டுள்ள பக்கங்கள். அதுல ஒரு பக்கம் எவ்வளவு இருக்கான், 3 சென்டிமீட்டர் இருக்கான். இன்னொரு பக்கம் எவ்வளவு இருக்கான், 4 சென்டிமீட்டர். புரியுதா, இதுதானே செங்கோணம். இந்த பக்கமும் இந்த பக்கத்தையும் தான் என்ன சொல்லியிருக்காங்க, 3 சென்டிமீட்டர் 4 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 3 4ன்னு போட்டாச்சு. இப்போ என்ன கேட்டிருக்காங்க, இதை சுற்றி ஒரு வட்டம் வரைகிறீங்க. ஒரு காம்பஸ் எடுத்து இந்த இடத்துல ஒரு வட்டம் வரைகிறீங்க. அதாவது ஒரு வட்டம் வரையும் போது இந்த சுற்றுவட்டம் இருக்கு இல்லையா, இதோட பரப்பளவு என்னன்னு கேட்டிருக்காங்க. இதோட பரப்பளவு கண்டுபிடிச்சிடலாமா ஈஸியா. இதுதான் சென்டர்னு வச்சுக்கோங்க. இந்த சென்டரா வச்சுட்டு இந்த செங்கோண முக்கோணத்தை சுற்றி ஒரு வட்டம் வரைகிறீங்க. இந்த வட்டத்தோட பரப்பளவு தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ நல்லா பாருங்க, இந்த செங்கோண முக்கோணத்தை இங்க வரைஞ்சி காட்டுறேன். இது 3, இது 4. ஸோ இது வந்து செங்கோண முக்கோணம். இந்த நீளமான பகுதியை நாம என்ன சொல்லுவோம், கர்ணம் அப்படின்னு சொல்லுவோம். அப்படிதானே. ஸோ நமக்கு என்ன தெரியும், செங்கோண முக்கோணத்துல பிதாகரஸ் தேற்றப்படி நமக்கு என்ன தெரியும், கர்ணம் ஸ்கொயர். ஸோ கர்ணம் ஸ்கொயர் ஈக்குவல் டு அடுத்த 2 பக்கங்களோட வர்க்கங்களின் கூட்டுத்தொகைக்கு சமமா இருக்கும். அப்படிதானே. அப்போ 3 ஸ்கொயர் + 4 ஸ்கொயருக்கு ஈக்குவலா இருக்கும். இது ரொம்ப ஃபேமஸான நம்பர். 3 ஸ்கொயர் + 4 ஸ்கொயர் வந்து உங்களுக்கு என்ன வரும், 25 வரும். அப்போ கர்ணம் ஸ்கொயர் வந்து 25 இருந்துச்சுன்னா கர்ணத்தோட வேல்யூ என்ன வரும் உங்களுக்கு, √25 போடணும். ஸோ 5ன்னு கிடைக்கும். அப்போ இதோட வேல்யூ உங்களுக்கு என்ன கிடைச்சிருது, 5ன்னு கிடைச்சிருது. இப்போ இந்த வட்டத்தை மட்டும் எடுத்துக்கோங்க. அந்த வட்டத்தோட மைய பகுதி இது. ஓகே, ஸோ இங்க இருந்து ஒரு கோடு போடணும். ஓகே, ஸோ இப்போ இது வந்து உங்களுக்கு 5. ஒரு வட்டம் இருக்குன்னா அந்த வட்டத்தோட மைய பகுதி இதுன்னா அதுல இப்படி கோடு போட்டோம்னா, அதோட மையத்துல இருந்து கோடு போட்டோம்னா அதுதான் ஆரம். மையத்துல இருந்து இப்படி கோடு போட்டோம்னா இங்க இருந்து இங்க வர இருக்கிறத நம்ம ரேடியஸ்ன்னு சொல்லுவோம். அப்ப இங்க இருந்து இந்த இடத்துல இருந்து இந்த இடம் வர இருக்கிறத நம்ம என்ன சொல்லுவோம், டயாமீட்டர், அதாவது விட்டம்னு சொல்லுவோம். அப்ப அந்த 5ங்கிறது என்னவா தெரியுது, அந்த வட்டத்தோட விட்டமா இருக்கா, டயாமீட்டரா இருக்கு. அப்ப டயாமீட்டர் உங்களுக்கு என்னது 5. அப்ப ரேடியஸ் என்ன வரும், 5/2ன்னு சொல்லலாமா.
ஏன்னா விட்டத்துல பாதி தான் என்னது ஆரம். இப்போ வட்டத்தோட பரப்பளவு கேட்டிருக்காங்க. வட்டத்தோட ஆரம் கண்டுபிடிச்சிட்டோமா? ஆரம் எவ்வளவு? 5/2. வட்டத்தோட பரப்பளவுக்கான ஃபார்முலா என்ன? பை ஆர் ஸ்கொயர். அப்படிதானே? அப்போ பையை வந்து அப்படி வச்சுக்கலாம். ஏன்னா ஆப்ஷன்ல பையை அப்படி தான் வச்சிருக்காங்க. நீங்க ஆப்ஷனை பார்த்துக்கோங்க. சம்டைம்ஸ் பையோட வேல்யூ 22/7 போட்டிருப்பாங்க. அப்படி போட்டுருந்தா நீங்க சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிங்க. இல்ல பையை அப்படியே வச்சுக்கோங்க. பை அப்படியே வச்சுட்டு ஆரோட வேல்யூ நமக்கு என்னது? 5/2. ஸோ 5/2 இன்ட்டு 5/2 போட்டுடலாம். இப்போ என்ன பண்ணலாம்? 5 5 25. ஸோ 25/4 இருக்கும். 25/4 நமக்கு ஆன்சர் என்ன வரும்? 6.25. இந்த பையை அப்படி எழுதிக்கோங்க. 5 5 25, 25/4. ஸோ 6 நாள் 24, திருப்பி 2 நாள் 8, 5 நாள் 20. ஸோ 6.25 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஓகேவா? ஸோ 6.25 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு கிடைக்கும். இதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். கிளியரா? அடுத்த கொஸ்டின் போலாமா? ஸோ இந்த கொஸ்டினில் பாருங்கள். ஸோ ரிமைனிங் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் நாம் வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே நாளைக்கு கிளாஸில் நாம் வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்னா மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நீங்க இன்னும் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணல அப்படின்னா பிளே ஸ்டோர்ல போய் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ எந்த ஒரு கவர்மெண்ட் எக்ஸாமும் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்றதுக்கு நம்ம ஆப்ல இருக்கக்கூடிய ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல உங்களுக்கு எல்லா எக்ஸாமுமே கவர் ஆகும். ஸோ ஒரே ஒரு கோர்ஸ் தான், ரயில்வே, எஸ்எஸ்சி, பேங்க், டிஎன்பிஎஸ்சி, நீங்க எந்த எக்ஸாம் படிச்சாலும் சரி இந்த ஒரு கோர்ஸ்ல இருக்கக்கூடிய கிளாஸஸ் மட்டுமே நீங்க ஃபாலோ பண்ணாலே போதுமானது. ஸோ இந்த கிளாஸஸ் எல்லாமே உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் அண்ட் இங்கிலீஷில் இருக்கும். ஓகே, ஸோ கொஷின்ஸும் தமிழ் அண்ட் இங்கிலீஷில் இருக்கும், டீச்சிங்கும் தமிழில் இருக்கும் உங்களுக்கு. ஓகேவா? ஸோ ஆல் இன் ஒன் கோர்ஸோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 1599. ஒரு டைம் தான் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். ஓகேவா? ஸோ இதில் எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளே ஸ்டோரில் போய் நம்மளோட லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்களோட மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணுங்கள். ஸோ மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அதை வச்சு நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் நம்மளோட லக்ஷ்மி மேக்ஸ் ஆப். நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன்லேயே ஆப்போட லிங்க் வந்து கொடுத்துருப்பேன். அந்த லிங்க் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் எடுத்ததும் லாகின் பண்ணணும். உங்களோட மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஸோ மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணதும் அதுக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி வச்சு லாகின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு நம்ம ஆப்ல இருந்து ஒரு மெசேஜ் வரும், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ் கம்யூனிட்டி அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் ஆல் இன் ஒன் கோர்ஸில் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம ஆப்ல ஒரு ரிப்ளை கொடுங்க, ஐ வாண்ட் டு ஜாயின் ஆல் இன் ஒன் கோர்ஸ் அப்படின்னு ஒரு மெசேஜ் அனுப்புனீங்க அப்படின்னா டீம்ல இருந்து காண்டாக்ட் பண்ணிட்டு எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படிங்கறத சொல்லுவாங்க. நீங்க ஆப்ல போய் டைரக்டா அமௌண்ட் பே பண்ண வேண்டாம். ஆப்ல வந்து அமௌண்ட் வந்து 2000 இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த அமௌண்ட் நீங்கள் பே பண்ண வேண்டாம். டீமுக்கு மெசேஜ் அனுப்புனீங்க அப்படின்னா ஸோ அவங்க உங்களுக்கு ஜிபே நம்பர் ஒரு அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. ஸோ அதுக்கு நீங்கள் 1599 பே பண்ணுங்க. பே பண்ணிட்டு ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணிட்டு ஒரு 2 to 3 hours வெயிட் பண்ணீங்க அப்படின்னா பேக் எண்ட்ல இருந்து டீம் வந்து உங்களுக்கு கோர்ஸோட ஆக்சஸ் வந்து கொடுத்துருவாங்க. உங்களுக்கு கோர்ஸ் ஆக்சஸ் வந்துருச்சா அப்படின்னு எப்படி தெரிஞ்சுக்கணும்னா நம்ம ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு இந்த இடத்துல ஆல் இன் ஒன் கோர்ஸ் இருக்கும். அதுக்கு கீழே ஸ்டார்ட் லேர்னிங் இருக்கும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு கோர்ஸ் ஆக்சஸ் வந்துருச்சுன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். மினிமம் 2 to 3 hours ஆகும். மேக்ஸிமம் ஏதாவது ஒரு டெக்னிக்கல் இஷ்யூ இருக்கு அப்படின்னா உங்களுக்கு கோர்ஸ் ஆக்சஸ் வர்றதுக்கு ஒரு 24 hours ஆகும். அவ்வளவுதான். ஓகேவா? ஸோ எப்பவுமே டீமோட சப்போர்ட் வந்து உங்களுக்கு இருக்கும். நீங்க ஆப்லயும் டைரக்டா சேட் பண்ணிக்கலாம் டீம் கூட. அப்படி இல்லைன்னா 9043379345. ஸோ இதுதான் லக்ஷ்மி மேக்ஸ் டீமோட கான்டாக்ட் நம்பர். இந்த நம்பருக்கும் நீங்க கால் பண்ணலாம். இல்லைனா 7806854288. இந்த ரெண்டு நம்பர்ல எந்த நம்பருக்குனாலும் நீங்க கான்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னா டீம்ல இருந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிற டீடைல்ஸ் எல்லாமே சொல்லிடுவாங்க. ஸோ இந்த ஒரு கோர்ஸ்ல நீங்க ஒரு டைம் ஜாயின் பண்ணா போதுமானது. எல்லா எக்ஸாமுமே உங்களுக்கு கவர் ஆகிரும். அதாவது எஸ்எஸ்சிக்கு கீழே வரக்கூடிய எல்லா எக்ஸாமுமே கவர் ஆகும். சிஜிஎல், சிஹெச்எஸ்எல், அதே மாதிரி ஜிடி எல்லாமே கவர் ஆகும். எம்டிஎஸ் எல்லா எக்ஸாமுமே கவர் ஆகிரும். ரயில்வேக்கு கீழே வரக்கூடிய ஏஎல்பி, டெக்னீஷியன் கிரேட் 1, கிரேட் 3, அதே மாதிரி என்டிபிசி, குரூப் டி, ஜேஇ எல்லா எக்ஸாமுமே கவர் ஆகிரும். ஒரே ஒரு டைம் தான் நீங்க ஜாயின் பண்ண போறீங்க. எல்லா எக்ஸாமுமே உங்களுக்கு வந்து கவர் ஆகிரும். அதே மாதிரி டிஎன்பிசியோட மேக்ஸ் எல்லாமே கவர் ஆகும். ஸோ உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். கிளாஸஸ் எல்லாமே தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல இருக்கும். இதுல இருக்க கிளாஸஸ் மட்டுமே நீங்க ஃபாலோ பண்ணாலே போதுமானது. இதுலயே உங்களுக்கு லைவ் கிளாஸஸ் இருக்கும். நெக்ஸ்ட் லைவ் கிளாஸ் வந்து எப்ப இருந்து ஸ்டார்ட் பண்ண போறோம்னா ஜூன் 10. ஓகேவா? ஸோ ஜூன் 10ல இருந்து நாம வந்து நெக்ஸ்ட் லைவ் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். எதனாலன்னு பாத்தீங்கன்னா ஜூன்ல என்டிபிசியோட நோட்டிபிகேஷன் வரும் இந்த மந்த்ல. இன்னைக்கு ஜூன் 3 ஆகிடுச்சா? ஸோ அடுத்து இன்னொரு 1 வீக்ல அல்லது நாளைக்கு கூட என்டிபிசியோட நோட்டிஃபிகேஷன் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏன்னா அஃபிஷியல் கேலண்டர்ல என்டிபிசியோட நோட்டிஃபிகேஷன் ஜூன்ல வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மந்த்ல எப்பனாலுமே என்டிபிசியோட நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகேவா? ஸோ அதனால நம்ம ஜூன் 10ல இருந்து லைவ் கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். ஆல்ரெடி லைவ் கிளாஸஸ் ஆப்ல போயிட்டு இருந்துச்சு. ஸோ அகைன் ஜூன் 10ல இருந்து லைவ் கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து குயிக்காவே ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ கோர்ஸோட ஃபீஸ் வந்து 1599. ஓகேவா? ஸோ உங்களுக்கு ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் வேணும்.
ரயில்வேக்கான ஃப்ரீ மெட்டீரியல்ஸ், எஸ்எஸ்சிக்கான ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம ஆப்பை டவுன்லோட் பண்ணதும் இந்த இடத்துல ஒரு 3 லைன்ஸ் இருக்குது பாருங்கள். நீங்கள் லாகின் பண்ணதுக்கு அப்புறமா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு 3 லைன்ஸ் இருக்கும். இந்த 3 லைன்ஸை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஃபர்ஸ்ட் உங்களோட நேமு, நம்ம ஆர்கனைசேஷன் கோடு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் இருக்கும். ஸோ இந்த ஃப்ரீ மெட்டீரியல்ஸை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான ஃப்ரீ கிளாஸஸ், ஃப்ரீ டெஸ்ட்டு, ஃப்ரீ புக்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்கும். ஸோ இதையும் நம்ம ஆப்லேயே நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ கிளாஸஸ் எல்லாமே ரொம்ப பெர்ஃபெக்டாக இருக்கும். எல்லாமே தமிழ் அண்ட் இங்கிலீஷில் நீட்டாக இருக்கும். தமிழ் மீடியம் தனியாக, இங்கிலீஷ் மீடியம் தனியாக கரெக்டாக கொடுத்துருக்கோம். ஸோ கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 4 monthஸில் ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். அப்கமிங்கில் வரக்கூடிய என்டிபிசி குரூப் டி டார்கெட் பண்ணுறீங்க அப்படின்னா குயிக்காக உங்களோட ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்கள். என்டிபிசி படிச்சிங்க அப்படின்னா குரூப் டிக்கு தனியாக படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா ரெண்டுக்குமே சேம் சிலபஸ் தான். ஓகேவா? ஸோ கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. வேறு எதுவும் டவுட் இருக்குது அப்படின்னா டீமுக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ கோர்ஸில் ஜாயின் பண்ணக்கூடிய டவுட்ஸ் மட்டும் இல்லை, எக்ஸாம் பற்றி வேறு எதுவும் டவுட் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் மறக்காமல் வாட்ஸ்அப் பண்ணலாம். ஓகேவா? ஸோ வாட்ஸ்அப் நம்பரை நோட் பண்ணிக்கோங்க. 904333 79345. ஸோ இந்த நம்பர் வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன். ஸோ இன்னும் ஆல் இன் ஒன் கோர்ஸோட டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோஸில் ஆல் இன் ஒன் கோர்ஸில் என்னெல்லாம் இருக்குது, கிளாஸஸ் எப்படிலாம் இருக்குங்கிறத தெளிவாக சொல்லியிருப்பேன். ஸோ அதில் பார்த்துக்கோங்க. இல்லை அப்படின்னா நம்ம டீமுக்கு நீங்கள் கால் பண்ணியோ வாட்ஸ்அப் பண்ணியோ கேட்டிங்கன்னா அவங்களும் இன்னும் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுவாங்க. அது மாதிரி நம்ம டெலிகிராம் குரூப், டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணலை அப்படின்னா டெலிகிராம் குரூப் அண்ட் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? டெய்லி யூடியூப்ல வரக்கூடிய கிளாஸஸை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். திருப்பியும் நாம இன்னொரு கிளாஸ்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.